ராமாயணம் சித்திரங்கள் வாயிலாக சித்திரம் 84. ஜடாயுவை தரிசித்தல். பஞ்சவடிக்கு செல்லும் வழியில் ராமர் ஒரு பெரிய கழுகினை பார்த்தார். அவரிடம் யார் என்று ராமர் வினவ, அவர்களை பார்த்து உற்சாகமடைந்த அந்த கழுகும் தனது பெயர் ஜடாயு எனவும் தனது சகோதரன் பெயர் சம்பாதி எனவும் தான் தசரதரின் நெருங்கிய நண்பன் எனவும் மொழிந்தது. எவ்வாறு நண்பன் என விவரித்து, ராமரும் லக்ஷ்மணரும் ஆசிரமத்தில் இல்லாத சமயங்களில் தான் பாதுகாப்பாக சீதைக்கு இருப்பேன் என்றும் கூறினார். கோதாவரி நதியின் அருகில் ஒரு தகுந்த இடத்தை ஆசிரமம் கட்ட ராமரும் லக்ஷ்மணரும் தேர்ந்தெடுத்து லக்ஷ்மணரும் நேர்த்தியாக கட்டி முடித்தார். அதை பார்த்த ராமர் வியந்து தன் தந்தையை லக்ஷ்மணன் உருவில் பார்ப்பதாக கூறி தழுவிக்கொண்டார். எந்தவித இடையூறுகளுமின்றி அங்கே சில காலம் கழிந்தது. குளிர்காலத்தில் ஒரு நாள் கோதாவரியில் ராமரும் லக்ஷ்மணரும் நீராடி கொண்டிருந்த பொழுது பரதனும் அதே சமயம் சரையு நதியில் நீராடி கொண்டிருப்பார். தண்ணீர் அங்கே மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும் என லக்ஷ்மணர் பரதனை குறித்து பேசலானார். இவ்வாறு இருவரும் பழைய சம்பவங்களில் ஆழ்ந்தனர். சீதாராம். சீதாராம். ராமாயணம் சித்திரங்கள் வாயிலாக சித்திரம் 85. சூர்ப்பனகை வருகை. ராமர் முதலானோர் பஞ்சவடியில் பல நாட்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தனர். ஒரு நாள் எதேச்சையாக சூர்ப்பனகை என்ற அரக்கி அங்கே வர நேரிட்டது. அவள் ராவணனின் சகோதரி. ராமரை கண்டதும் அவர் மீது இச்சை கொண்டாள். ராமரை மறுபடியும் பார்த்த வண்ணமே இருந்தாள். இவளோ கோர உருவம் கொண்ட ராட்சசி. ராமரோ அழகே உருவானவர். என்ன ஓர் உருவ வேறுபாடு! ராமரின் அருகில் வந்த சூர்ப்பனகை, அரக்கர்கள் வசிக்கும் தண்டகாரண்ய வனத்துக்கு அவர்கள் ஏன் வந்தனர் என வினவினாள். ராமரும் அவரை பற்றிய விவரங்களை கூறி அவள் யார் என கேட்டார். அவளும் தன்னை பற்றிய விவரங்களை கூறி அவளது இரு சகோதரர்கள் கரண் மற்றும் தூஷணன் அங்கே வசிப்பதாக கூறினாள். ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் மூவரும் இவளது இதர சகோதரர்கள். ராமரிடம் சீதை அவருக்கு ஏற்ற மனைவியே அல்ல, எனவே தன்னை மணந்து கொள்ள வேண்டும் என வற்புறுத்தினாள். அவளை அங்கிருந்து அப்புறப்படுத்த எண்ணிய ராமர், லக்ஷ்மணர் திருமணம் ஆகாதவர், அவர்தான் அவளுக்கு சரியான கணவர் என்று விளையாட்டாக கூற, லக்ஷ்மணருடன் அவளை சீண்ட இதை உண்மை என நம்பி அவளும் லக்ஷ்மணர் அருகில் சென்று அவரை வேண்டினாள். சீதை தடையாக இருந்தது கண்டு வேகமாய் சீதை அருகில் சென்றார். சீதாராம். சீதாராம். ராமாயணம் சித்திரங்கள் வாயிலாக சித்திரம் 86. லக்ஷ்மணரும் சூர்ப்பனகையும். சூர்ப்பனகை அருகில் வந்ததும் சீதை மிகவும் பயந்து போனாள். இதை கண்ணுற்ற ராமர் லக்ஷ்மணரிடம், தீய குணங்கள் உள்ளவர்களிடம் விளையாடுவது நல்லதல்ல, எனவே அந்த அரக்கியை தண்டிக்கும்படி சொன்னார். லக்ஷ்மணரும் தனது கத்தியை எடுத்து சூர்ப்பனகையின் இரு காதுகளையும் மூக்கையும் அறுத்து எறிந்தார். அவளும் வலி பொறுக்க முடியாமல் காட்டினுள் ஓடத் தொடங்கினாள். சீதாராம்.